வேலூர் கம்பன் கழகத்தினுடைய துணைத் தலைவர் தமிழ் கொடையாளர் கலைமகள் இளங்கோவன் அவர்கள். உலக தாய்மொழி தினமான இன்று தமிழை போற்றி இங்கு கம்பன் கழகம் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இது கேப் இங்கிலீஷில் வந்துடுது, ஒரு சில வேர்ட்ஸ் தவிர்க்க முடியல. கேப் பார்த்தீங்கன்னா எல்லாம் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அதை விட்டால் 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. இந்த நடுவில் இருந்தவங்க எங்கே போனாங்கன்னே தெரில. நடுவில் ஒரு பக்கத்தை காணோன்ற மாதிரி தமிழ் இங்கிலீஷை கலந்து பேசி பேசி தமிழே சரியாக பேச முடியாமல் காணாமல் போயிட்டாங்க. கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அது 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை 3ல் தான் ஆரம்பிச்சு. ரைட், ஓகே. என்ன எப்படி இருந்தாலும் இன்று தாய்மொழி என்றாலே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். எப்படின்னாக்கா நம்முடைய தாயை மிஞ்சி எதுவுமே கிடையாது. அது மாதிரி நம்ம தாய்மொழி தமிழ் மொழி தான். விஐடியிலே ஒருத்தர் ஒரு சிறப்பு விருந்தினர் பேசும்போது சொல்கிறாரு, விஐடியில் இருக்கிற என்ஜினியரிங் எல்லாத்தையும் விட தமிழை பேசினீங்கனாலே மொத்தமே அதில் அடங்கியிருக்கின்றார். விஞ்ஞானமும் அதில் அடங்கியிருக்கு, கணக்கும் அதில் அடங்கியிருக்கு, எல்லாமே தமிழில் அடங்கியிருக்கு. அவ்வளவு சிறப்பு பெற்ற மொழி நம்முடைய தமிழ் மொழி. நீங்கள் வெளியே எப்படிலாம் பேசுங்க, தமிழ் ஆங்கிலம் எதனா கலந்து பேசுங்க. தயவு செய்து இன்றிலிருந்து எல்லா மாணவ மாணவிகளும் உறுதிமொழி எடுத்துங்க, வீட்டுக்குள் பேசும்போது தமிழை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துங்க. தமிழ் எவ்வளோ அழகுனாக்கா அவ்வளோ அழகு. இப்போ நான் பேசும்போது நானே அழகாக பேசுகிற மாதிரி தெரியுது. சாதாரண பேசும்போது இந்த அழகாக இருக்காது எனக்கு. அந்த மாதிரி பேச்சாற்றல் வரும்போது அந்த தமிழ் அழகு. இதில் பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு தமிழ், கொங்கு தமிழ்னுவாங்க, கோவை தமிழ்னுவாங்க, திருநெல்வேலி ஒரு தமிழ் இருக்கும். இதெல்லாம் நானே பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவையில் போயிட்டுருந்தேன். ஒரு கார் டாக்ஸி எடுத்து அதில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன், சுற்றிட்டு இருந்தேன். அப்போது பேசினேன்ட்டு அவர்கிட்ட பேசினேன், சார் நாங்கள் பேசுகிற தமிழ் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். தயவுசெய்து ஊருக்குள்ளே போய் பேசிடாதீங்க, அடிச்சிருவாங்க உங்களை, நீங்கள் தமிழே பேசலை, கொச்ச தமிழ் பேசுகிறீங்கன்னாங்க. அதனால் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டு அழகாக பேசுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. நம்முடைய வேலூர் கம்பன் கழகத்தினுடைய துணை செயலாளரும் வேலை மாநகரில் தமிழ் பல்கலைக்கழகமாய் திகழ்ந்த எங்கள் மரியாதைக்குரிய ஐயா சமரசம் அவர்களுடைய திருக்குமரார் நம்முடைய இனியன் சமரசம் அவர்கள், புகழ்பெற்ற மருத்துவர். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 8000 மொழிகள், அதில் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இப்போது அழியும் தருவாயிலையும் இல்லை அழிந்து போய்விட்ட தருவாயிலையும் இருக்கின்றன. ஆனால் அந்த மாணவி சொன்ன மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் நம்முடைய தமிழ் மொழி இன்னும் பல தலைமுறைகளுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பது இந்த இன்றைக்கு நாம் நடத்தும் இந்த கம்பன் கழக விழா இதனுடைய குறிக்கோளாகும். நம்ம நீங்கள் மாணவ மாணவிகள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. தமிழில் கற்பதால், அதாவது ஒரு உங்கள் ஸ்கூல்லையாக இருக்கட்டும், தமிழில் படித்தால் அறிவு வளர்ச்சி அதிகமாகுமா அப்படின்றது ஒரு மருத்துவ கேள்வியாக இருந்தது. அதை பற்றி அதாவது தாய்மொழியில் கற்பதால் மூளை வளர்ச்சி அதிகமாகுமா அப்படின்ற ஒரு மருத்துவ ஆராய்ச்சி ஒன்று. அதை பற்றி ரீசெண்டாக நான் ஒரு ஆராய்ச்சி பற்றிய ஒரு இதை படித்தேன். அது உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். நம்ம மூளையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பில்லியன் நியூரான்ஸ், அதாவது நரம்பு செல்கள் இருக்கின்றன. நம்முடைய மூளையை பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அறிவு பற்றி. தெரியாத விஷயங்களும் பல இன்னும் இருக்குது. இப்போ நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த பேச்சு சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியா நம்முடைய பிரெயினில் இருக்குது. அதாவது இடது பக்கம் நம்ம காதுக்கு மேலே இருக்கிற ஒரு பகுதி தான் அந்த பேச்சு மையம். அதே மாதிரி உங்களை பார்க்குறேன்னா அதுக்கான ஒரு மையம் இருக்குது, அதாவது பின்னாடி பக்கமாக இருக்குது நம்முடைய மூளையில். இந்த மாதிரி இப்போ நான்
தமிழ் மொழியில் இப்போ பேசுகிறதுக்கும் இதே விஷயத்தை நான் ஆங்கிலத்தில் உங்களோட பேசினா என்னுடைய இந்த மூளையில் அந்த செயல்பாடு இப்போ அந்த பேச்சு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய செயல்பாட்டில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படின்றத பற்றி என்ன ஆராய்ச்சி தான் அது. இது வந்து இத்தாலி நாட்டில் நடத்தினாங்களாம். இந்த இதெல்லாம் நான் படித்தது. ஒரு 50 நபர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் வந்து அவங்களுடைய இத்தாலிய மொழி தாய்மொழியில் மிக புலமை வாய்ந்தவர்களாகவும், வேற்றுமொழி ஆங்கிலம்னு எடுத்துக்கலாமே, ஆங்கிலத்திலும் புலமை வாய்ந்தவர்கள், இது 2 மொழிகளிலும் புலமை வாய்ந்தவர்களை 50 பேரை அவங்க தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு தலைப்பை வழங்குறாங்க. அவங்க அந்த 2 மொழியிலும் பேசணும். 5 நிமிஷம் அதை அந்த 2 மொழியிலும் அவங்க பேசணும். அவங்க பேசும்போது அவங்களுடைய அந்த மூளையில் அந்த செயற்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐன்றது அது. அந்த மூளையின் செயற்பாடு அதிகமாக இருந்தால் அந்த பகுதி வந்து சிகப்பாக தெரியும். ஒரு மிதமாக இருந்தால் அது ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கும். மிக குறைவாக இருந்தால் ஒரு பச்சை நிறம்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன். ஸோ இந்த 50 பேரும் பேசுகிறாங்க. முதல்ல தாய்மொழியில் பேசும்போது அந்த மூளையின் பேச்சு பகுதி வந்து மிக அதிகமாக செயற்பாடு, உற்சாகமான செயற்பாடு காணப்படுகின்றது, சிகப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே விஷயத்தை அவங்க ஆங்கிலத்தில் பேசும்போது அந்த பேச்சு பகுதி வந்து மிதமான அல்ல குறைந்த, அதாவது பச்சை இல்லை மஞ்சள் நிறத்தில் தான் தெரிஞ்சுது. அதாவது தாய்மொழியில் பேசும்போது மூளையின் நரம்புகள் உற்சாகமாக செயல்பட்டது. அதனால் இந்த மூளையினுடைய அந்த பகுதியின் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் என்பது தான் அந்த ஆர்டிக்கல்லாம் அவங்க சொன்னாங்க. இது மட்டுமல்லாமல் மற்றொரு கண்டறிதலும் அவர்கள் கண்டுபிடித்தாங்க. அதாவது ஆங்கிலத்தில் பேசும்போது பேச்சு பகுதி மட்டும்தான் அந்த 50 நபர்களுக்கும் இயங்கியது. ஆனால் தாய்மொழியில் பேசும்போது அந்த பேச்சு பகுதி மட்டுமல்லாமல் வேறு பல பகுதிகளிலும், அந்த மூளையிலிருந்து வேறு பல பகுதிகளிலும் அந்த நிறமாற்றம் காணப்பட்டது. அதாவது தாய்மொழி என்பது வெறும் சொற்களும் ஒலிகளும் மட்டுமல்ல, அதில் உணர்வுகள் கலந்திருக்கின்றது, பிணைப்புகள் கலந்திருக்கின்றது, சிந்தனைகள் கலந்திருக்கின்றது, பல கனவுகளும் கலந்திருக்கின்றது. அதனால் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற அந்த மூளையில் அந்த நிறமாற்றம் காணப்பட்டது. எனவே மாணவ மாணவிகளே, நீங்கள் தமிழை கற்பது தமிழுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய வளர்ச்சிக்கும் அது உண்மையிலே உதவும் என்பதை கூறிக்கொண்டு, நாம் எல்லா மொழிகளையும் மதிக்க வேண்டும், ஆனால் தாய்மொழியை நாம் வணங்குவோம். ஐயா சொன்னது போல் வீட்டில், பள்ளிக்கூடத்தில், அலுவலக மொழியாக்க வேண்டும், ஆட்சி மொழியாகவும் ஆக்க வேண்டும். இந்த நம்முடைய தாய்மொழியை அடுத்து பல தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். நீங்கள் சொல்லிய பொழுதுதான் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் சொன்ன ஒரு கவிதை எங்களுக்கு நினைவு வருகிறது. தமிழ் எப்பொழுது ஆட்சி மொழியாகும் என்று கேள்வி கேட்டீர்கள். அவர் திருத்தணிக்கு செல்கிறார், முருகனை பார்க்கிறார், பார்த்தவுடனே கேட்கிறார், முருகா, உன் தந்தை சிவனின் வண்ணமோ வெள்ளை வண்ணம், உன் தாய் பார்வதியின் வண்ணமோ பச்சை வண்ணம், உன் வண்ணமோ சிவப்பு வண்ணம், ஆகல் உங்கள் குடும்ப வண்ணம் இந்த தேசிய வண்ணமானது. நீ ஏறிய மயில் கூட தேசிய பறவையானது. ஏனடா நீ பேசிய மொழி மட்டும் இன்னும் ஆட்சி மொழி ஆகவில்லையே என்று. விரைவில் ஆகும் உங்களுடைய பேச்சு வளர்த்தாள் என்று சொல்லி, நீங்கள் மருத்துவத்திலே மட்டும் நிபுணர் அல்ல, கருத்துக்களை எடுத்துரைத்ததிலும் நிபுணர். ஏறக்குறைய யூ ஹாவ் டன் எ அனாட்டமி கிளாஸ் இன் பிட்வீன் த சில்ட்ரன்ஸ். உடற்கூறியல் பற்றி அருமையாக வகுப்பெடுத்து முடித்திருக்கின்றீர்கள். இப்படிப்பட்டவர்களும் வேலூர் கம்பன் கழகத்தில் இருக்கிறார்கள். இது ராகவேந்திரன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய வேலூர் கம்பன் கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், நம்முடைய பிரியா டெக்ஸ்டைல்ஸினுடைய உரிமையாளரை விட மிகச்சிறந்த கொடையாளராக நம்முடைய மண்ணிலே திகழ்ந்து கொண்டிருக்கிற VNT சுரேஷ் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய உலக தாய்மொழி
நாளை கொண்டாட நம்மளுடைய வேலூர் கம்பன் கழகம் ஒரு சிறந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா பள்ளிகளுக்கும் போய் ஒரு 1200 மாணவர்களை பார்த்து அவங்களுக்கும் ஒரு நினைவு பரிசுகள் எல்லாமே கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேரை செலக்ட் பண்ணது ஒரு 40 பள்ளியிலிருந்து வந்து ஒரு 120 மாணவர்கள் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க. இன்றைக்கி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கவங்க எல்லாமே யாருமே சாதாரணமோ இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இனியன் சொல்லிட்டு டாக்டர் பேசியிருப்பார். அவர் நம்ம உண்மையான விஷயம். அவரை நீங்கள் போய் சிஎம்சியில் போய் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லாமல் பார்க்க முடியாது. அவரை பார்க்குறதுக்கே பல மாதங்கள் ஆகும். சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கார். ஆஸ்திரேலியாவில் படித்தவர், எல்லாத்தையும் ஆஸ்திரேலியாவில் தான் இருந்தார். அதுக்கப்புறமா இங்கே வந்தார். அவருடைய தந்தையெல்லாம் தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம். இன்றைக்கும் அவர் இன்றைக்கி இந்த ஹாலில் உட்கார்றாருன்னா அவங்க தந்தையினுடைய விஷயந்தான் சொல்லணும். அவர்லாம் என்னெல்லாம் வளர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். நான் ஊர்காவல் படைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு 4 மாவட்டத்துக்கு நான் அதிகாரியாக இருக்கேன். அந்த 4 மாவட்டத்துக்கு அதிகாரியாக இருக்கும்போது சில நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் நான் டக்குன்னு அவர்கிட்ட தான் பேசுவேன். இல்லை சார், நான் அதை ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கேன்னுவேன். சும்மா இருப்பா, அது ஒன்றும் பண்ணாத, கொஞ்ச நாள் நீ அமைதியாக இரு, நீ அதெல்லாம் சரியாக போயிடணும். ஏன்னா சில நேரத்தில் என்னுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஐஜி டிஐஜிங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் வந்துடும். ஏன்னா நாங்கள் அதில் ஒரு ஹானரரி போஸ்ட் மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவருடைய அட்வைஸில் தான் இன்றைக்கும் அதில் நான் பணிபுரிஞ்சிருக்கேன். ஃபார் பாஸ்ட் 18 years அந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஜெனரல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி நம்ம இந்த சிறப்பாக இருக்கிறோன்னா. மாணவ செல்வங்கள், நீங்கள் எல்லாருமே இந்த தாய்மொழி அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வம் உள்ளது. நம்மளுக்கு தமிழ் மொழி மேலே ஆர்வத்திலாம் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். தாய்மொழின்னு சொல்லும் போது சில பேருக்கு தெலுங்கில் பேசுவாங்க, கன்னடத்தில் பேசுவாங்க. அந்த சின்ன வயசில் குழந்தைங்க அவங்க தாய் கூட இருந்து வளர்ந்த விதம், அந்த தாய்மொழி தான் இப்போ தந்தை மொழின்னு யாரும் இப்போ வைக்கல. அதுக்கு ஒரு இதுவே கொடுத்துருக்காங்க. தாய்மொழி கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தைங்க சின்ன வயசில் அம்மா கூட இருந்து பழகிறனால அந்த உணர்ச்சிகள், அவர் பேசும்போது கூட சில வார்த்தைகள்லாம் இருந்தது, அந்த வைப்ரேஷன்ஸ் தான் தாய்மொழியில். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், தெலுங்குலையோ இல்லை கன்னடத்துலையோ இல்லை ஹிந்திலையோ. இப்போ நான்லாம் சூரத் பாம்பேலாம் போய் என்னுடைய டெக்ஸ்டைல் பர்ச்சேஸ்க்கெலாம் போகும்போது ஹிந்தியில் பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதாவது ஒன்றும் ஓப்பனாக சொல்ல போனால் என்னென்னா, இவங்க கொஞ்சம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க போல இருக்குன்னு நினச்சிப்பான். இன்க்ளூடிங் தெலுங்கு போனாலும் சரி, அந்தந்த லாங்குவேஜில் பேசும்போது அந்தந்த ஆட்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழை கொஞ்சம் நல்லா ஆர்வத்தோடு இருக்கணும். இந்த பள்ளி மாணவர்கள் தயவு செய்து என்னுடைய அட்வைஸாக எடுத்துங்க, இந்த செல்ஃபோனெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க, நல்லா படிங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜென்ரேஷன், எனக்கு அடுத்த இந்த ஜென்ரேஷன்லாம் டிவின்றது இங்கேருந்து அங்கே பார்ப்போம், இங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸில் பார்ப்போம், 4 மணி நேரம் பார்ப்போம், 3 மணி நேரம் பார்ப்போம், டிவியை பார்ப்போம், செல்ஃபோன் கிடையாது. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, காலைல எழுந்துக்கிறதுலேருந்து படுக்கிறவங்க செல்ஃபோன் இப்படியே வச்சுன்னு படுக்கிறாங்க, இப்படியே பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க, படம் பார்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த டிவி தான். இதெல்லாம் கொஞ்சம் மறைச்சிருங்க, பெத்த அம்மா அப்பாவை கவனிங்க, நீங்கள் நல்லா இருங்க. தேங்க்யூ வெரி மச். The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. Sani sagari maga pari sani sagari maga pari sani re sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa magari ni sari ni pa sani da pa magari sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sa pa maga. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள்.
24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. லாஸ்ட் ஒன் அட போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 515 மில்க் 315. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். பியூர் காஃபி 215. கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 215 டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5 பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அட போங்க. சுகி ஃபார்மசி, உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா, மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிற பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணுங்க, வில் கெட் பேக் டு இட். VVNKM Senior Secondary School, சாய்நாதபுரம், வெல்லூர். வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம்.
ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics AI in grade 11 group.